மகிமைப்படுவதாக. நாம் 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தில் சில வசனத்தை வாச்சு நம்ம தியானிப்போம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் வாசிப்போம். 1லிருந்து 5 வரைக்கும் வாசிப்போம். 1லிருந்து 3 வரைக்கும் வாசிப்போம். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்றுபட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். இங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, இந்த அமலேக்கியர்களை குறித்து தேவன் ஒரு கடுமையான சட்டத்தை சவுலுக்கு கொடுத்தார் சாமுவேல் மூலமாக. அது என்ன அப்படின்னா, எகிப்திலிருந்து கானானுக்குள்ள அவர்கள் போகும்படி தேவன் அவர்களை நடத்தின பொழுது கடுமையாக எதிர்த்து நின்றவர்கள் இந்த அமலேக்கியர்கள். இஸ்ரேலுக்கு விரோதமாக முதல்ல சண்டை போட்டவங்களும் அவங்க தான். அவர்கள் பதிவிருந்து கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கூட்டம். எனவே இந்த இஸ்ரவேலர்களை முழுவதுமாக அழிக்கும்படிக்கு தேவன் சொன்னார். அவர்கள் இருக்கிற வரைக்கும் இஸ்ரவேலர்களுக்கு நிச்சயமாக அவர்கள் தேவனை பின்பற்றுவது கூடாத காரியம், அதில் பல பிரச்சனைகள் வரும் என்று சொல்லி தேவன் அப்படி செய்தார். அதான் இங்கே எழுதியிருக்கு, அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதில் வைத்திருக்கிறேன். ஆனால் இந்த சவுல் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாரா என்றால் கீழ்ப்படிந்தார். எப்படி கீழ்ப்படிந்தார்னா, பாதி கீழ்ப்படிந்தார். வேதத்தினுடைய வார்த்தையை தியானிச்சோம்னா, பார்ஷியல் ஒபீடியன்ஸ் இஸ் டிஸ்ஒபீடியன்ஸ் அல்லது செலக்டிவ் ஒபீடியன்ஸ் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை முழுவதுமாக கீழ்ப்படியாமல் அங்கங்கே எது நமக்கு லாபமாக இருக்கோ, எது நமக்கு பிரியமாக இருக்கோ அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி கீழ்ப்படுகிறது, மீதி எல்லாம் விட்டுறது. அப்போ இது மாதிரியான ஒரு கீழ்ப்படிதல் சவுலினிடத்தில் காணப்பட்டது. நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள், 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் யுத்தத்துக்கு போனார், அமலேக்கியர்களை அழித்தார். ஆனால் அவர் எப்படி அழித்தார்னு இங்கே எழுதியிருக்கு பாருங்கள், 7லேருந்து வாசிங்க. அப்பொழுது சவுல் ஆவிலா துவக்கி எகிப்திற்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களை முற்றிலும் அழித்து போட்டார்கள். முற்றிலும் அழித்து போட்டார்கள். ஆனால் எதைனா எல்லாவற்றையும் அல்ல, எது ஆகாவரியோ அதுக்கெல்லாம் முற்றிலும் அழிச்சிட்டாங்க. ஆனால் எது நல்ல கொளுத்ததாக இருந்ததோ அல்லது அவருடைய பார்வைக்கு நல்ல இன்பமாக இருந்துச்சோ அதையெல்லாம் வச்சுட்டாங்க. அப்போ ராஜா எப்படியோ அப்படி தான் ஜனங்களும் யுத்த வீரர்களும், எனவே அப்படியே பண்ணிட்டாங்க. இது தேவனுடைய பார்வையில் மிகவும் ஒரு துக்ககரமான காரியமாக இருந்தது. ஸோ தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 11வது வசனத்தை வாசிங்க. நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. பாருங்க, இப்பொழுது சாமுவேல் சவுலை தேடி போகிறாரு. இப்போ சவுல் எங்கே இருக்காருன்னா, அவர் யுத்தத்தில் ஜெயிச்சிட்டார்ல. அங்கே 12வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஹீ செட் அப் எ மான்யூமெண்ட் ஃபார் ஹிம்செல்ஃப். அவன் கர்மேலுக்கு போய் அவனுக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டினான். அதாவது வெற்றியின் அடையாளமாக அந்த பின்னாடி நினைவு கூறுவதற்காக ஒரு நினைவிடத்தை அவன் உண்டாக்கினான். அதுக்கடுத்து அவன் கில்காலுக்கு போகிறதுக்கு புறப்படுறான். அப்பொழுது போய் சாமுவேல் தீர்க்கதரிசி அவரை சந்திக்கிறார். 13வது வசனம் வாசிங்க. சாமுவேல் சவுலினிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். கர்த்தருடைய வார்த்தையை நான் நிறைவேற்றினேன் என்று சொல்லி தீர்க்கதரிசிகிட்ட ரொம்ப பெருமையாக சொல்கிறார்.
தேவன் எனக்கு என்ன கட்டளையிட்டாரோ அதை நான் செஞ்சிட்டேன் அப்படின்ட்டு. அப்பொழுது 14-15 வாசிப்போம். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். 16 வசனம். அப்பொழுது சாமுவேல், அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடே சொன்னான். அவன் சொல்லும் என்றான். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவித்தாரே. இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீர் மட்டும் அவர்களோட யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதுக்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு 22 வாசிங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆக சவுலுடைய பார்வையில் நான் கீழ்ப்படிஞ்சிட்டேன், நான் அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் தேவனுடைய பார்வையில் அவன் என் சத்தத்துக்கு கீழ்ப்படியவில்லை என்கிறார். அவனை ராஜாவாக்குனதுக்காக துக்கப்படுறேன்னு சொல்கிறாரு. சவுல் கீழ்ப்படிஞ்சேங்கிறாரு, தேவன் அவன் கீழ்ப்படியலைங்கிறாரு. என்ன அர்த்தம் அப்படின்னா, சவுல் கொஞ்சம் கீழ்ப்படிந்துட்டு பார்சியல் ஒபீடியன்ஸ் செஞ்சுட்டு நான் கீழ்ப்படிஞ்சிட்டேன்னு திருப்தியாக இருக்கார். தேவன் என்ன சொல்கிறாருன்னா, இட் இஸ் டோட்டலி டிஸ்ஒபீடியன்ஸ். அதாவது பாதிக்கு பாதி கீழ்ப்படுகிறது, செலக்டிவ் ஒபீடியன்ஸ். அதாவது எதெல்லாம் நமக்கு சரியாக தெரியுதோ நம்மளா தேவன் கொடுத்த கட்டளையில் கொஞ்சத்தை செலக்ட் பண்ணிக்கிறது. உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கிட்டோமே, நம்ம ஒரு வியாதியின் ஒரு டாக்டர்கிட்ட போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறோம். டாக்டர் என்னென்னலாம் செய்யுதுன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னா, வலிக்கு ஒரு மருந்து கொடுப்பாங்க, காய்ச்சலோ அல்லது மற்ற உள்ளதான பிரச்சனைகளுக்கு அந்த வெளிப்படையாக உள்ள பிரச்சனை தீர்க்கறதுக்கு ஒரு மாத்திரை, அப்புறம் அந்த மாத்திரையினால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்டுக்கு ஒரு மாத்திரை, அப்புறம் உள்ள ஒரு ஏதாவது அந்த கிருமியில் அழிக்கிறதுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக், இப்படியெல்லாம் கொடுப்பாங்க. இப்போ ஒரு 4-5 மாத்திரை கொடுக்காங்கன்னு வச்சுங்களேன். அதை சாப்பிடும்போது நம்ம 4-5 மாத்திரையில் ஒரு 2-3 மாத்திரையை மட்டும் நம்ம சாப்பிட்டுட்டு மீதி 2 மாத்திரையை பெண்டிங் வச்சிட்டோன்னு வச்சுங்களேன், ஒன்று சைடு எஃபெக்ட் வரும், இல்லை பிரச்சனை வரும், ஏதாவது வரும். சில மாத்திரைகளை சொல்லுவாங்க, இது வலி இருக்கும்போது மட்டும் சாப்பிடுங்க அப்புறம் விட்டுருங்கப்பாங்க. சில மாத்திரை காய்ச்சல் இருந்தால் மட்டும் சாப்பிடுங்க அப்போ விட்டுருவாங்க. ஆனால் சில மாத்திரையை நீங்கள் வலி இருந்தாலும் இல்லாட்டாலும் இத்தனை நாளும் நீங்கள் போடணும், 30 நாள் அல்லது 10 நாள் அல்லது 3 நாள் இப்படி சொல்லுவாங்க. அதில் பாதியை சாப்பிட்டுட்டு பாதியை போடலைன்னாக்கும் அந்த வியாதி சில சமயத்தில் அப்போதைக்கு சுகமாகும், அப்புறம் பின்னாடி 2 மடங்காகி வந்துடும், அக்ரவேட் ஆகிடும். ஆனால் இதெல்லாம் நமக்கு புரியாது. திரும்பவும் போய் என்ன நீங்கள் சொன்னதெல்லாம் சாப்பிட்டேன் எனக்கு ஒன்றும் சரியாகலை அப்படின்னாக்கும் டாக்டருக்கு என்ன புரியும்? அவர் எல்லாத்தையும் சாப்பிட்டேன் அப்படின்னா எல்லாத்தையும் சாப்பிட்டாங்களுக்குன்னு நினைப்பாங்க. நம்ம தலையில் நம்மளே மண்ணவாரி போட்டுக்கிட்ட மாதிரி தான். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நான் கேள்விப்பட்டிருக்கேன், விவரம் தெரியாதவங்க அங்கே மாத்திரையை தலையணை கீழே வச்சுருவாங்களாம். டாக்டர் மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டேன், ஏன்னா அது கசக்கும் அப்படி. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஊசி போடாதீங்கம்பாங்க, ஏன்னா வலிக்கும்ட்டு. இப்படி தான் டாக்டர்கிட்ட போகும்போது நாம் மறைச்சோம்னா நம்ம வியாதியில் பிரச்சனையை நம்மளே இழுத்து வச்சுக்கிறது மாதிரி தான். ஆனால் ஆண்டவர்கிட்ட போகும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கீழ்ப்படியணும், அழிக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லாரையும் அழின்னு ஏன் சொல்கிறாரு? எல்லா இடத்துலையும் எல்லாரையும் அழிங்கன்னு சொல்ல மாட்டார். சில இடத்துல தான் எல்லாற்றையும் அழிக்கும்படி சொல்கிறார். சில இடத்துல சில கொள்ளை பொருள்களை நீ எடுத்துக்கலாம், ஆடு மாடுகளை தப்ப விடலாம், இப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ ஏன் அப்படின்னா அதனுடைய சீரியஸ்னஸ் தான். நம்ம வியாதியிலே சில வியாதியை பார்த்திங்கன்னா, அது இப்போ ரேபீஸ் வியாதி கொரோனா பீரியட்லாம் நமக்கு தெரியும். அவங்கள அடக்கம் பண்ணுறதுக்கு கூட உறவினர்களை அந்த பாடியை தொடுறதுக்கு அனுமதிக்கவே இல்லை. கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, அது அப்படியே பழகிக்கிட்டே போகும், அதனால் தொடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொரோனா வந்தவங்களெல்லாம் அவங்களே ஜேசிபியை வச்சு குழி தோண்டி அவங்களே ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு அடக்கம் பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த வெறி நாய்க்கடியினால் வரக்கூடிய ரேபிஸ் வியாதிக்கு அந்த எச்சில் பட்டா கூட
அந்த நாய் மாதிரி இவங்களும் குலைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி வியாதி வருங்கிறனால அவங்கள தனியாக அடைச்சி வச்சு உணவெல்லாம் அப்படி ஆள் தொடாமல் கொடுப்பாங்க. அவங்க பெரும்பகுதி இறந்துடுறாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, அப்படிப்பட்ட வியாதிகளுக்கு தான் அவங்க வந்து சுட்டு எரிச்சிடணும்பாங்க. சில இதுகளுக்கு முழுவதுமாக அவங்கள தொடவே கூடாதும்பாங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வியாதியஸ்தரை கூட நாம் போய் இறக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டுக்கிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு வியாதி வரும், அவ்வளோதான். அதே மாதிரி தான் ஆண்டவர் இந்த இடத்துல அமலேக்கியர்கள் வந்து ரொம்ப மோசமானவங்க. அவங்க வந்து ஒரு கொள்ளை கூட்டம் மாதிரிக்க. அவங்க பதிவிருந்து கொள்ளுகிறவர்கள், தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்று நின்றவர்கள். எனவே அவங்களுடைய எந்த பொருளையும் நீ வச்சுக்கிடாத, எல்லாத்தையும் அழிச்சிரு அப்படின்னா அந்த கிருமியை வந்து முற்றிலுமாக சுட்டரிக்க வேண்டும். அதில் எச்சில் கூட படக்கூடாது, தொடக்கூட கூடாதுன்னா அது மாதிரி தான் இந்த ஒரு நபர்கள். ஆனால் இவங்க இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கும், ராஜாவை தப்ப விட்டுட்டான். எப்படி பாருங்க, மனுஷன் ராஜாவை தப்ப விடுறான். கொளுத்ததான ஆடு மாடுகள்லாம் தப்ப விட்டுட்டான். ஏன்னா அது அடித்து சாப்பிட்லாம்ல. பழி செலுத்துறதுன்னா என்ன, ரத்தத்தை தானே ஊற்ற போகிறாங்க, மீதியெல்லாம் அவங்க தான் சாப்பிட போகிறாங்க. ஸோ நல்ல கறி அப்படி. இப்போ அதே மாதிரி தான் மனிதர்களாகி நாமும் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது நமக்கு வந்து பிரச்சனையாக இருக்கக்கூடிய காரியங்களில் மட்டும் அந்த காரியங்களை கீழ்ப்படிஞ்சிடுறது, அல்லது இன்பமாக இருக்கிற காரியங்களில் கீழ்ப்படுகிறது. இப்போ பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து இந்தா நீ கொஞ்ச நேரம் விளையாடு அப்படின்னா விளையாடுவாங்க. டூர் போயிட்டு வருவோம் வரியானா, ஓ ஜாலி வர்றேம்பாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்றியானா சாப்பிட்றேம்பாங்க. சாக்லேட்டு ரொம்ப சந்தோஷம் சாப்பிட்றேம்பாங்க. இந்த மாத்திரை இதை வந்து போட்டுக்கணும், காய்ச்சடிக்கணும், சரி ஐயோ எனக்கு வேண்டாம் கசக்கும்பாங்க. இப்போ அந்த பிள்ளைகளுக்கு எதுன்னு தெரியாது, அதனால் அப்படி பண்ணுறாங்க. நமக்கு தெரியும்படி தேவன் தெளிவாக சொல்லி வச்சுருக்காரு. ஆனால் நாம் வந்து செலக்டிவாக அல்லது பார்ஷியலாக, அதாவது கொஞ்சத்தை மட்டும் கீழ்ப்படிஞ்சு கொஞ்சத்தை கீழ்ப்படியாமல் விட்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக தேவன் எதிர்பார்க்கிறதான ஒரு ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து சேராது. அருமையானவர்களே, நாம் எப்படி கீழ்ப்படுகிறோம்னு பாருங்கள். நம்ம புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்த சில பரிசுத்தவான்களை குறித்து யோசித்தோம்னா, அவர்கள் தேவனிட்ட கட்டளைகள் அனைத்தின்படியும் அப்படியே கீழ்ப்படிந்தார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமத்தில் 6வது அதிகாரம் 22வது வசனமும் 7வது அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்களேன். ஆதியாகமம். தேவன் தெரிந்து கொண்டதான தேவ மனிதர்கள் எப்படி தேவனை கனம் பண்ணாங்க அப்படின்னா 6:22 வாசிங்க. நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். 7வது அதிகாரம் 5வது வசனம். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். பாருங்க, அந்த இடத்துல என்ன எழுதியிருக்கு? நோவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு, நோவா டிட் அக்கார்டிங் டு ஆல் தட் the Lord had commanded him. 6:22 thus Noah did according to all that God had commanded him, so he did. அப்போ தேவன் வந்து அவருக்கு கொடுத்த கட்டளையின்படி எல்லாம் செய்தார். மோசையை குறித்து வாசிக்கிறீங்கன்னா, அந்த ஆசாரிப்பு கூடாரங்கள்லாம் வந்து அதை ஆட்டுத்தோலில் செய்யணும், மயிரில் செய்யணும், இந்த கலர் அடிக்கணும், இந்த ஸ்க்ரீன் எப்படி தொங்க விடணும், இவ்வளோ நீளம்தான் இருக்கணும், இவ்வளோ அகலந்தான் இருக்கணும், எல்லாத்தையும் அப்படியே கீழ்ப்படிந்தான். ஏன் எதுக்குன்னு தெரியாது அவனுக்கு. இப்போ நமக்கே பார்த்தோம்னா அதில் நிறைய காரியங்களுக்கு ஏன் எதுக்குன்னு தெரியாது. சில சமயங்கள் வந்து நம்ம பார்வைக்கு வந்து இது நல்லதாக தெரியும், ஆனால் தேவன் அதை வேண்டாம் பார். நம்ம பார்வைக்கு நல்லதாக தெரியாது, அது கஷ்டமாக இருக்கும், ஆனால் தேவன் அதை செய்யும்பார். தேவனுக்கு உண்மையாக கீழ்ப்படுகிறவங்களா இருந்தால் முழுவதுமாக கீழ்ப்படியணும். அப்போ தான் அதனுடைய பலனை நம்ம அனுபவிக்க முடியும். இன்றைக்கி நிறைய பேர் வந்து முழுவதுமாக கீழ்ப்படுகிறதில்ல, பார்ஷியல் ஒபீடியன்ஸ். யாத்ராகமம் 34வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. அப்பொழுது மோசே முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினான். பாருங்க, தேவன் ஒன்று சொல்லிட்டாருன்னா அதிகாலமே எழுந்து கர்த்தர் சொன்னபடியே செய்து அவர் எங்கே வர சொன்னாரோ அங்கே போனார். என்ன செய்ய சொன்னார், எப்படி செய்ய சொன்னார், எங்கே கொண்டு வர சொன்னார், இதுதான் எல்லாத்தையும் செய்கிறதுன்னு அர்த்தம். ஸோ தேவனுடைய மனிதர்கள் தேவன் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே வேர்ட் பை வேர்ட் எழுத்தின்படியே கீழ்ப்படிந்தார்கள். அப்போ இதுதான் தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். கீழ்ப்படிதல்னா என்ன? இன்னைக்கு நிறைய பேருக்கு கீழ்ப்படிதல்னா என்னன்னு தெரியல. பெரியவங்க மூப்பர்களுக்கு கூட தெரிய மாட்டேங்குது கீழ்ப்படிதல்னா என்ன அப்படின்னு. மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 8வது அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து அந்த 100க்கு அதிபதியை வந்து ரொம்ப மெச்சு கொண்டார். 8வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், அந்த கப்பர்னவுங்கிற ஊரில்
100க்கு அதிபதி அப்படின்னா 100 போர் சேவர்கள் அவர் கீழே இருக்கிறாங்க, ஒரு கேப்டன். இப்போ அவர் வந்து அவருடைய வேலைக்காரனை சொஸ்தமாக்கும்படிக்கு ஆண்டவரிடத்துல வந்து கேட்குறாரு. இப்போ ஆண்டவர் சொல்கிறார் 7வது வசனத்தில், நான் வந்து சுகமாக்குறேன் அப்படின்னு. அப்புறம் 8வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, இல்லை ஆண்டவரே, நீங்கள் என்னுடைய வீட்டுக்கு வர்ற அளவுக்கு நான் வந்து பெரியவன் அல்ல, நான் அதுக்கு தகுதி இல்லை, அதனால் நீங்கள் இங்கேருந்தே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் வேலைக்காரன் சுகமாவான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன சொல்கிறார்? 9வது வசனம் வாசிங்க. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் வந்து ஒரு அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டிருக்கிறேன், எனக்கு மேலே அதிகாரிகள் இருக்கிறாங்க. இவன் 100க்கு அதிபதினா அங்கே 1000க்கு அதிபதி இருப்பான். இப்போ இது மாதிரி ஒரு 10 கேப்டனுக்கு ஒரு ஜென்ரல் இருக்கலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க சொல்கிறதுக்கு நான் அப்படியே கீழ்ப்படுகிறேன். இங்கே உட்காருனா உட்கார்றது, வான்னா வான்னுன்றது, போன்னா போகிறது. இதுக்கு பேர் தான் கீழ்ப்படிதல். இன்றைக்கி நிறைய பேர் கீழ்ப்படிதல்னா என்னென்னாக்கா, இப்போ நீங்கள் ஒரு டூர் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம், அதுக்கு ஒருத்தர் பொறுப்பாக இருந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாரு. அவர் மைண்டில் வச்சுருப்பார், இவங்க வயசானவங்க, இவங்க உடம்புக்கு முடியாதவங்க, இவங்க சின்ன பிள்ளை இருக்கிறாங்க, அல்லது இவங்களுக்கு வாந்தி வரும், அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சு வந்து நீங்கள் இந்த இடத்துல உட்காருங்க, நீங்கள் இந்த இடத்துல உட்காருங்க அப்படின்னு அலாட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க மனசில் ஒரு நோக்கம் இருக்கும். ஆனால் இவர் போகிறவர் ரொம்ப தாழ்மையாக நினச்சிட்டு வந்து, நீங்கள் இப்படி கொஞ்சம் முன்னாடி உட்காருங்க, இல்லை இல்லை அவங்க உட்காரட்டும், நான் பின்னாடி உட்காரேன், நீங்கள் பின்னாடி உட்காரணும், இல்லை இல்லை அவங்க உட்காரட்டும். இதெல்லாம் என்னது? அது வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஒபீடியன்ஸ். கீழ்ப்படிதல்னா என்னென்ன விளங்கிக்கிடலை. அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, விளக்கம் சொல்கிறார் பாருங்க. அது கீழே என்ன சொல்கிறாரு? ஐ சே டு திஸ் மேன், வாசிங்க, நான் ஒருவனை போவென்றால், இங்கிலீஷில் என்ன எழுதி தெரியுமா? நான் ஒருவனை போவென்றால் போகிறான், கோ ஹி கோஸ். இப்போ மிலிட்ரி அல்லது போலீஸ்லாம் வந்து ஷூட்னா ஷூட் பண்ண, அவ்வளோதான். போனா போகணும். யுத்தத்துக்கு குதிரைகளை ஆயத்தம் பண்ணுவாங்கள்ல, அவங்க ஒருத்தர் இப்படி பிரசங்கம் பண்ணார், மற்ற குதிரைகளுக்கும் யுத்த குதிரைகளுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. யுத்தத்தில் நிற்கக்கூடிய குதிரையில் தான் மேலே ஆள் ஏறி உட்காந்துருப்பான். அவன் எதிரியினுடைய சேனையை எதிர்த்து போகும்போது முன்னாடி வந்து அதே மாதிரி குதிரையில் யானையில் படை வந்துட்டுருக்கோம். இவன் இங்கேருந்து குதிரையில் போகிறான், அவனை வந்து ஈட்டி வில்லு அம்போட வந்துட்டு இருப்பான். இவனு குதிரையில் போகும்போது இவன் குதிரையை நேராக போ அப்படின்னா எப்படி போகணும்? குதிரை நேராக தான் போகணும். எதிர்த்து என்ன வருது? எதிரையும் அதே மாதிரிக்க நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வீரர்கள் வில்லு அம்போடு வருவான். அவன் விட்டால் குதிரை மேலேயும் படத்தான் செய்யும். ஆனால் இவன் போகிற குதிரை வந்து, அட பாவி என்னையை கொல்லவாடா பார்க்குறேன்னு திரும்பிச்சுன்னு வச்சுக்கோங்க. அது பார்வைக்கு வந்து இது போகிறது நல்லது இல்லை, அவன் முன்னாடி ஈட்டியோட வில்லோட வர்றான்னு நினச்சி திரும்பிச்சுன்னா இவன் ஜாக வேண்டியதான். அப்போ அந்த யுத்தத்துக்கு போகிற குதிரைகளை எப்படி பழக்கியிருக்காங்க அப்படின்னா, இந்த தற்கொலைப்படை வீரர்களை எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு கடலில் வந்து ஒரு கப்பலை நிறுத்தி லெஃப்ட் ரைட்னு சொல்லிகிட்டே இருப்பாங்களாம். முன்னாடி அடுத்த லெஃப்ட்டுன்னு காலை வச்சானா எங்கே தான் விழுகணும்? கடலுக்குள்ள தான் விழுகணும். ஆனால் லெஃப்ட்டுன்னு சொல்லும்போது எவன் வந்து காலை விட்டு விழுகிறானோ அவன் தான் செலக்டட். ஆத்தாடி நான் காலை வச்சேன்னா செத்து போயிடுவேன் நினச்சானா அவன் தகுதி கிடையாது. ஏன்னா செலக்ட் பண்ணுறது எதுக்கு? தற்கொலைப்படைக்குன்னா என்ன செய்வாங்கன்னா, ஒரு எதிரி படை வருதுன்னு வச்சுங்களேன், நான் கேள்விப்பட்டிருக்கேன், இலங்கையெல்லாம் விடுதலை புலிகளுடைய யுத்தம் நடக்கும் போதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு புகைப்போக்கி இருக்கு இல்லையா கப்பலில், சில இடங்கள் எல்லாம் வந்து உடம்புல குண்டை கட்டிக்கிட்டு வந்து இதில் குதிப்பாங்கன்னாக்கும் குதிப்பான். குதிக்கிறவனுக்கு தெரியும் அதோட க்ளோஸ், தெரியாதா? அதுதான் தற்கொலைப்படை. அப்போ நான் வந்து அட பாவி என்னை இடுப்பில் என் உடம்புல குண்டை கட்டிட்டு போய் குதிக்க சொல்லியா, நான் செத்து போயிடுவேன்டானா நீ இது அன்ஃபிட், அவ்வளோதான். நீ சாகிறதுக்கு ரெடியாக இருந்தால் தான் இங்கே வரணும்னு அர்த்தம். அது மாதிரி தான் ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்னா, நீ சிலுவை எடுத்துக்கிட்டு என்னை பின் செல்லு. சிலுவை எடுத்துகிட்டு என்னை பின் செல்லுன்னு அர்த்தம். அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு நல்லா தெரியும். சிலுவை எடுக்கிறதுனாக்கும் தூக்கு மரத்தில் இப்போ தொங்க வைக்கிறாங்கல்ல அப்படின்னு என்ன அர்த்தம்? தூக்கு மரம்னா அது வந்து தூக்கு தண்டனை, கழுத்தில் கட்டி தூக்கி விட்டுருவாங்க. அந்த காலத்தில் சிலுவை எடுத்துகிட்டு போனால் என்ன அர்த்தம்னாக்கும், அவன் வந்து கொலைக்களத்துக்கு போகிறான்னு அர்த்தம். அவன் எந்த சிலுவையை தூக்கிட்டு போகிறானோ அதில் அவனை அடித்து கொண்டுருவாங்க. அப்போ சிலுவை எடுத்துகிட்டு போகணுன்னு ஒருத்தன் கீழ்ப்படினா என்ன அர்த்தம்னாக்கா அவன் சாக போகிறான்னு அர்த்தம். இப்படி தான் ஆண்டவர் கடுமையான வார்த்தையை சொன்னார், என்னை பின்பற்றி வரணும்னா நீ வந்து ரெடியாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய அறிவை உபயோகிக்கிறோம், அல்லது நம்முடைய ஆசை இச்சைகளை நாம் வந்து நிறைவேற்றிக்கொள்ள விரும்புகிறோம். அதனால என்னன்னாக்கும் இந்த ராஜா கொளுத்ததை விட்டு விட்டான். ஏனென்றால் அவன் கறி சாப்பிடலாம். இப்போ பண ஆசை உள்ளவர்கள் வந்து பண ஆசையை வெறுக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அந்த ஒரு கற்பனை மட்டும் விலக்கிட்டு மீதி எல்லாத்துக்கும் கீழ்ப்படிவாங்க. பாலி இச்சையினால் அவங்கள் வந்து உலக இன்பங்களை அனுபவிக்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கற்பனையை விட்டுட்டு மீதி கற்பனைகள்லாம் கீழ்ப்படிவாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு கஷ்டம் இல்லை, கஷ்டமானது விட்டுறது, இஷ்டமானதுக்கு கீழ்ப்படிஞ்சிறது. இதுக்கு பேர் தான் பார்சியல் ஒபீடியன்ஸ்.
இது குறித்து யாக்கோபு என்ன சொல்றாரு அப்படின்னா, யாக்கோபு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. 10:11 வாசிங்க. எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஆதலால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தாயானால் நியாயப்பிரமாணத்தை மீறினவன் ஆவாய். பாருங்க, இப்போ பிள்ளை ஸ்கூலில் படிக்கிறாங்க, நமக்கு தெரியும். அதில் வந்து இப்போ ஆங்கிலம்னு ஒரு பாடம் இருக்கும், கணக்குன்னு ஒரு பாடம் இருக்கும், விஞ்ஞானம், சோசியல் சயின்ஸ் இப்படிலாம் பேரில் இப்போ நிறைய மாற்றிருக்காங்க. அந்த காலத்தில் ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபின்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய பாடங்கள் இருக்குது, என்விரான்மெண்டல் சயின்ஸு அல்லது அப்படி சொல்கிறாங்க. சரி, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு பாடத்தில் பாடம் ஒரு சிலருக்கு இங்கிலீஷ் வராது, ஒரு சிலருக்கு வந்து கணக்கு வராது. அப்போ அந்த 5 பாடத்தில் அல்லது 6 பாடத்தில் ஒரு பாடம் மட்டும் ஃபெயில்னாலும் அந்த பையன் என்ன தான், ஃபெயிலு தான். முந்தியெல்லாம் வந்து ஒரு வருஷம் திரும்ப படிக்கணும். ஆனால் இப்போல்லாம் வந்து 1 மாதம் 2 மாதத்தில் மறுபடியும் ஒரு பரீட்சை வச்சு நீ முடிஞ்சால் பாஸ் பண்ணிக்கன்னு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. எப்படி இருந்தாலும் சரி, அந்த பரீட்சையில் அவன் தோல்வி தான். ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆனாலும் சரி, ஒரே ஒரு மார்க்கில் ஃபெயில் ஆனாலும் சரி, ஃபெயிலு தான். இதில் ஒரு சிலர் சொல்லுவாங்க, இப்போ என்ன ஃபெயிலான்னு கேட்டால் 1 மார்க்கில் போச்சு அப்படிம்பாங்க. அது ஒரு பெரிய இது. போச்சுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்ன சொல்கிறது, 1 மார்க்கில் போச்சு, ஒரே ஒரு பாடத்தில் போச்சு. அதே மாதிரி தான் இவர் சொல்கிறாரு, நான் வந்து ஒரு ராஜாவை மட்டும்தான் தப்பு விட்டேன், மீதி எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். அது மாதிரி ஆடு மாடுகளில் கொஞ்சம் கொளுத்ததை மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சத்தெல்லாம் அழிச்சிட்டேன். அது எதுக்குப்பா வச்சுருக்கோன்னு யார் கேட்டது, தப்போட சொன்ன கேட்டால் உம்முடைய தேவனாய கர்த்தருக்கு பலியிடுறதுக்கு தான். எப்படி அழகான காரணம் பார்த்தீங்களா? நான் என்ன எனக்காக வச்சுருக்கேன், உம்முடைய தேவனுக்கு பலியிடுறதுக்கு தான். அது உம்முடைய தேவன்ட்டார். அப்போவே அவர் ஏன் தேவன் இல்லைங்கிறத ஒத்துக்கிட்டார். கீழ்ப்படிஞ்சா தானே தேவன். அவரை தேவனை வச்சுருந்தா அவர் கீழ்ப்படியணும்ல. இப்படி தான் நம்ம கர்த்தரை தேவனாக கொண்ட ஜனம் என்ன செய்யணும்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். பாருங்கள், இன்றைக்கி வந்து நிறைய சபையில் என்ன நடக்குதுன்னாக்கும், மத்திய எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. மத்திய 7:22. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். இப்போ சுவிசேஷம் அறிவிக்கிறது அல்லது தீர்க்க தரிசனம் உரைக்கிறது, இதெல்லாம் தேவனுடைய வார்த்தை தான். சுவிசேஷம் அறிவிக்கணும்னு ஆண்டவரே சொன்னார். மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 28வது அதிகாரத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, நீங்கள் உலகம் பங்கும் போய் சகல சிருஷ்டிகளையும் நீங்கள் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெயரால் ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொண்டு நடக்கும்படி அவர்களுக்கு போதியுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். உண்மைதான். ஆனால் இன்றைக்கி வந்து அதுலேயும் பார்ஷியல் ஒபீடியன்ஸாக நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னாக்கும், போகிறாங்க நிறைய இடங்களுக்கு புதுசு புதுசாக போகிறாங்க, ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்களே ஒழிய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதில்ல. ரட்சிப்பின் சுவிசேஷம்னா என்னென்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் வழி, நீங்கள் மனம் திரும்பினா தான் பாவ மன்னிப்பு கிடைக்கும், அவர் தான் ரட்சகர், எனவே நீங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்க, பாவ மன்னிப்புக்குன்று ஞானஸ்நானம் பெறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தட்ஸ் ஓகே, அதுதான் கரெக்டு. ஆனால் அதுக்கடுத்து ராஜ்யத்தின் சுவிசேஷம்னா என்னென்னா, இயேசுவை உங்களுடைய ஆண்டவராக அல்லது உங்களை ஆளுகிறவராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும், அவரை நீங்கள் கர்த்தரையே தெய்வமாக அல்லது ஆளுநராக ஆண்டவராக நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் அப்படிங்கிறது. இட் ரிலேட்ஸ் டு சாங்டிஃபிகேஷன், பூரணத்தை நோக்கி கடந்து போகக்கூடியதான ஒரு சுவிசேஷம். அப்போ அதுக்கும் ஆண்டவர் தான் உதவி செய்யணும். இப்போ ரெண்டுமே கிருபையினால தான். ஆனால் 2வது பகுதியில் நம்ம கொஞ்சம் காரியத்தையும் செய்யணும். அதான் பிலிப்பியர் 2:12-13 நம்ம வாசிக்கிறோம். தேவன் நமக்குள்ளே கிரியை செய்கிறார், பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே கொடுத்து அவர் போதிக்கிறாரு, கைட் பண்ணுறாரு, நாம் அதுக்கு கீழ்ப்படியணும். இப்போ கீழ்ப்படிய முடியலைன்னா, ஆண்டவரே எனக்கு கீழ்ப்படியதுக்கு முடியலை, எனக்கு பலனை தாங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு நம்ம கேட்கணும். அப்போ கேட்கும்போது அவர் கொடுப்பார். இப்போ ஆண்டவரே சொல்லிட்டார், உங்களால் இதெல்லாம் முடியாது, என்னையால் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அப்போ என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, நானே பார்த்துக்கிறேன், நீ போய் உன் இஷ்டப்படி செய்ய, என் கட்சியில் மட்டும் இருந்துக்க அப்படின்னு சொல்லலை. ஆண்டவர்கிட்ட நீ கேளு, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை தருவார், ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் உனக்கு பலனை தருவார். நீ கீழ்ப்படியும்படிக்கு உனக்கு ஆள் உதவியோ அல்லது சரீர ஆவியில் பலனோ உனக்கு தேவன் தருவார். அப்போ சில நேரங்களில் நமக்கு ஞானம் வேண்டியிருக்கு, சில நேரங்களில் நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலன், ஒரு தைரியம், ஒரு போல்ட்னஸ் நமக்கு வேண்டியிருக்கு. அது எல்லாத்தையும் தேவன் தந்து
நம்ம விரும்பினோம்னா தேவன்கிட்ட கேட்போம், தேவன் கேட்டால் அவர் கொடுப்பார். அப்போ கேளுங்கள் கொடுக்கப்படும். கேட்குறது யார்? நம்ம. கொடுக்கறது யார்? அவர். இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் டுகெதர். அதுதான் சாங்டிஃபிகேஷன் இருக்குது. இதுதான் நம்ம ராஜ்யத்தின் சுவிசேஷம், இயேசுவை ராஜாவாக கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுக்கு. ஆனால் இங்கே என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, நீ என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடுறீங்க, ராஜாவே அல்லது ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடுறீங்க. ரைட்டு தான். கர்த்தர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு தலைவன். குடும்பத்தில் கர்த்தான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அவர் தான் பொறுப்பான நபர், ரெஸ்பான்சிபிள் பர்சன். நீ அப்படி சொல்கிற, ஆனால் நான் சொல்கிற வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுகிறது இல்லையே. அவர் என்ன சொல்கிறாரு? கர்த்தாவே கர்த்தாவே என்று என்னை நோய் கூப்பிடுகிறீங்க, ஆனால் நான் சொல்கிற வார்த்தையை கேட்டு நீங்கள் கீழ்ப்படுகிறது இல்லையே என்று ஆண்டவர் சொல்கிறார். பிசாசுகளும் இதைத்தான் சொல்லுது. பிசாசுகள் முதல்ல பேதுரு நீர் தேவனுடைய குமாரன் சொன்னார்னு தான் நம்ம நினச்சிருக்கோம். ஆனால் வேதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தேவனுடைய குமாரன் சொன்னாங்க. தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு பிசாசுகளும் சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சு? தேவனுடைய குமாரனை உமக்கும் எனக்கும் என்ன வேலை வரும் முன்னே என்னை நியாயந்தீர்க்க வந்தீரோ என்றெல்லாம் பிசாசுகளும் சொல்லிச்சு. நடுங்குச்சு, ஆனால் கீழ்ப்படியவில்லை. ஸோ ஒரு முக்கியமான பகுதி என்னென்னா கீழ்ப்படுகிறது. நம்ம அந்த மத்தேயு 8 வாச்சோம். அந்த வேலைக்காரனை குறித்து சொல்லும்போது, போ என்றால் போகிறான், வா என்றால் வருகிறான். நான் எனக்கு மேலான அதிகாரம் உள்ளவங்களுக்கு நான் அப்படியே செய்கிறேன், அவங்கள எனக்கு கீழே அப்படி செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் ராஜாதி ராஜா, தேவனுடைய குமாரன், நீங்கள் சொன்னீங்கன்னா என் வேலைக்காரன் சொசமாவான். இங்கேருந்து சொன்னீங்கனாலே போதும், அங்கே இருக்கிற என் வேலைக்காரன் சுகமாவான் அப்படின்னு சொன்னான். அப்போ ஆண்டவர் பாருங்க, அவன் கீழ்ப்படியலே தான் சொல்கிறான். எனக்கு கீழ்ப்படுகிறாங்க, அதனால நீங்கள் சொன்னால் இந்த வியாதியும் அவனை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் என்ன பேசுகிறார் பாருங்க. அதில் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 10வது வசனத்தில் பின்பகுதியில், ஐ ஹவ் நாட் ஃபவுண்ட் சச் எ கிரேட் ஃபெய்த் இன் எனி ஒன் இன் இஸ்ரேல். அப்படின்னா இஸ்ரவேலர்களுக்குள்ளே நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை எனக்கு காணவில்லைங்கிறார். அப்போ கீழ்ப்படிதலும் விசுவாசம் சேர்ந்துருக்கு. அவன் விசுவாசிக்கிறான், அப்படியே நடக்கும்னு ஆண்டவர் சொல்கிறார். நாம் விசுவாசிக்கிறோம்னு சொன்னால் கீழ்ப்படியணும். நான் விசுவாசிக்கிறேன் கீழ்ப்படியலைன்னு சொன்னால் அது பிசாசுக்கிட்ட இருந்த விசுவாசம் அல்லது டெட் ஃபெய்த்து, செத்த விசுவாசம். ஜீவனுள்ள விசுவாசம்னா நாம் தேவனை ஆண்டவர்னு சொன்னோம்னா அவர் என்னை ஆளும்படிக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும். அருமையானவர்களே, யோசுவா, மோசே, நோவா, இப்படி பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் தேவன் இட்ட சகல கட்டளையின்படியேயும் அவர்கள் நடந்தார்கள். ஒவ்வொரு காரியத்திலையும் அது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். ஆபிரகாமு குறித்து வாசிக்கிறோம். அவர் உன்னுடைய குமாரனை போய் பலியிடுன்னு சொல்லும் பொழுது 100 வயசில் பிள்ளை இல்லாத மலடியாக இருந்த சாராளுக்கு பிறந்த அந்த ஒரே பிள்ளையை பலியிடும் சொல்லும்போது அப்படியே போய் அவர் கீழ்ப்படிந்தார். அதுதான் விசுவாசத்தின் தகப்பன்னு அவருக்கு பேர் வாங்கி கொடுத்தது. அருமையானவர்களே, நாம எப்படி இருக்கிறோம் பாருங்கள். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், நிறைய காரியங்களுக்கு கீழ்ப்படியும்படிக்கு தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். சீஷர்களாக இருக்கணும்னா மத்தேயு 5-7 வரைக்கும் அநேக காரியங்கள் எழுதியிருக்கு. நாம் ஒரு பகுதிக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு ஒரு பகுதிக்கு கீழ்ப்படியலைன்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன? பார்ஷியல் டிஸ்ஒபீடியன்ஸ் அல்லது பார்ஷியல் ஒபீடியன்ஸ். பகுதிக்கு கீழ்ப்படுகிறோம், பகுதிக்கு கீழ்ப்படியலை. இன்றைக்கி ஊழியம் செய்கிறவர்கள் அப்படி தான். சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அவர்கள் ஒரு பகுதியை அறிவித்து ரட்சிப்புக்குள்ளாக ஜனங்களை நடத்துகிறார்கள். ஜஸ்டிஃபிகேஷன், அதாவது ஆரம்ப ரட்சிப்பு, பாவ மன்னிப்புக்கு. ஆனால் அதன் பின்பு அவர்களை சீஷராக்கக்கூடிய சாங்டிஃபிகேஷன் அல்லது பரிபூர்ண ஜீவனுக்கு நேராக நடக்கக்கூடிய அந்த உபதேசத்தில் அவங்க ரொம்ப செலக்டிவாக போதிக்கிறாங்க. ஒரு சில காரியங்களை மட்டும் வலியுறுத்துவாங்க, அப்புறம் நீங்கள் ஊழியம் செய்ய போங்கன்றாங்க. நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம சத்தியத்தை கேட்குறோம், முழு இருதயத்தோடும் கீழ்ப்படியணும், முழு மனதோடு விசுவாசிக்கணும், முழு ஆத்மாவோடு முழு மனதோடு முழு விசுவாசத்தோடும் நீ விசுவாசிக்கணும், அன்பு கூறணும், கீழ்ப்படியணும், இப்படிலாம் வார்த்தைகளை கேட்குறோம். நமக்கு தெரியும் நமக்கு முடியலேன்ட்டு. எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கும், உங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். மாத்திரை சாப்பிட்றது பிள்ளைகளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதுபோல் நமக்கும் சில காரியங்களில் கீழ்ப்படுகிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் தேவன் நம்முடைய நிலைமையெல்லாம் அறிந்திருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் அந்த பகுதியில் கடந்து போனார். அவர் பிதாவாகி தேவனுக்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்தார். அங்கே எழுதியிருக்கு, he obeyed till the
எண்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப், டெத், மரணம் நேரிடா இருந்தாலும் அதுக்கு கீழ்ப்படிந்தார். when obedience meant suffering, கீழ்ப்படிதல் என்றாலே அது துன்பப்படுவது என்று அர்த்தம். அவர் கீழ்ப்படிந்தார், துன்பப்பட்டார். பிதாவுக்கு கீழ்ப்படியலைன்னா அவர் சிலுவையில் மரித்திருக்க வேண்டியதே இல்லை. அருமையானவர்களே, இப்பொழுது நமக்கு இதெல்லாம் ஈஸியான வழின்னு நான் சொல்லவே இல்லை, அது கஷ்டமான வழி தான். பைபிள்லேயும் அப்படி தான் எழுதியிருக்கு. இது நேரோவே, இது இடுக்கமான வாசல், இது ஒரு நெருக்கமான ஒரு வழி தான். அது அந்த விசாலமான வழியில் எப்படி வேணாலும் வாழனான்னு வாழ்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் நமக்கு இப்படி தான் உட்காரணும், எந்திரினா எந்திரிக்கணும். ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்லுது, அதில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லாத பகுதிகளில் நம்ம தேவனுக்கு பிரியமாக இருக்கும்படிக்கு கீழ்ப்படுகிறதும், அல்லது சில நேரங்களில் நாம் சுயாதீனம் இருக்குங்கிறதுக்காக நம்ம இஷ்டப்படி செய்கிறதும் அது வேறு காரியம். தேவனுடைய வார்த்தை தெளிவாக இருக்கக்கூடிய பகுதியிலையாவது நம்ம கீழ்ப்படிஞ்சோம்னா தான், தேவனுடைய வார்த்தை தெளிவில்லாத பகுதியில் நம்ம தெளிவான ஆலோசனைகளை தேவனிடத்துலேருந்து பெற முடியும். அருமையானவர்களே, அவர் அத்தனை மிருகங்களையும், குழந்தைகள், பெரியவர்கள், சின்னவர்கள் எல்லாரையும் நீ சங்காரம் பண்ணுன்னு சொன்னார். நாம் பொய் சொல்லக்கூடாதுன்னு தேவன் சொன்னார்னா, விபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். ஒரு சிறிய எச்சியோடு பார்க்கறது பாவம்னு சொல்லியிருக்கார். அதே மாதிரிக்கு தான் பண ஆசை, பொருளாசை, அது விக்கிரக ஆராதனைக்கு சமம்னு சொல்லியிருக்கு. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் பணத்தை தவறான வழியில் கூட சம்பாரித்து, நான் அப்போ தான் உங்களுக்கு காணிக்க கொடுக்க முடியும், அதுக்கு தான் நான் லஞ்சம் வாங்கினேன், அதுக்கு தான் நான் இப்படி பொய் சொன்னேன், ஏமாத்தினேன் அப்படின்னு சொன்னால் அது தேவனுக்கு பிரியமாக இருக்குமா? தேவன் என்ன சொல்கிறாரு, அது பிள்ளி சூனியத்துக்கு ஒப்பான பாவம், அது விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பான பாவம். நான் பழியை விரும்புகிறேன், நான் காசு பணத்தை காணிக்க அவங்ககிட்ட கேட்குறேன், நான் கீழ்ப்படிதலை கேட்குறேன்ப்பா, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுகிறியா அப்படி தான் கேட்குறாரு. கீழ்ப்படிதல்னு சொன்னால் இப்போ சவுலை போல் நம்மளும் நான் பாதி கீழ்ப்படிஞ்சிட்டேன் அல்லது நான் 60% கீழ்ப்படிஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் தேவன் பிரியமாக இருப்பாரா? யாக்கோபு என்ன சொல்கிறாரு, நீ நிறைய கற்பனை இருக்குது, விபச்சாரம் பண்ணாத, கொலை செய்யாத, இப்படி நிறைய கட்டளைகள் இருக்குது, நீ ஒன்றை கீழ்ப்படியாவிட்டாலும் அது நியாயப்பிரமாணத்தை மீறின பாவம் தான் அப்படின்னு பழைய ஏற்பாட்டை உதாரணம் காமிச்சு புதிய ஏற்பாட்டில் யாக்கோபு சொல்கிறாரு. நமக்கு கஷ்டமாக இருக்குங்கிறதுனால நம்ம இஷ்டத்துக்கு நம்மளாம் செலக்ட் பண்ணிக்கிறக்கூடாது. இந்த பரீட்சைகளில் சில பிள்ளைகள் என்னங்க முக்கிய கேள்விகளை படிப்பாங்க அப்படின்னு என்ன அர்த்தம், மீதி எல்லாமே அவங்க பார்வையில் முக்கியம் இல்லாது. இன்றைக்கி சர்ச் ஒர்க்கு வர்றவங்களும் நிறைய பேர் முக்கியமான கட்டளைகளுக்கு மட்டும் கீழ்ப்படிஞ்சால் போதும். நம்ம நாட்டில் தான் 40% கீழ்ப்படிஞ்சால் பாஸ்ன்னு வச்சுருக்காங்க. தேவனுடைய கட்டளையில் அப்படி இல்லை. அவர் முழுவதுமாக கீழ்ப்படியும்படி தான் எதிர்பார்க்குறாரு. ஆனால் முழுவதுமாக கீழ்ப்படிய முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் உனக்கு பலனை தருவேன், உனக்கு நான் உதவி செய்வேன், உனக்கு பரிசுத்த ஆவியை தருவேன், உனக்கு பலனை தருவேன், உனக்கு ஞானத்தை தருவேன், உனக்கு அபிஷேகத்தை தருவேன், என்னுடைய கிருபையினால் உன்னை எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படிங்கிறாரு. நாம் அதை முதல்ல விசுவாசிக்கணும். இதெல்லாம் நம்மளால் முடியாதுப்பா. சில பேர் இதெல்லாம் முடியாதுன்னு சபையை விட்டே போயிடுவாங்க. சபையை விட்டு போயிடுவாங்கன்னா என்ன, உங்களுக்கு வேற ஒரு பைபிள் எழுதிக்கிறதா? நீங்கள் எது முடியுமோ அதை மட்டும் அந்த வேத வசனத்தில் எழுதிக்கிட்டு ஏதோ நான் ஒரு பைபிள் வச்சுருக்கேன், என்னப்பா இதில் உள்ளபடிலாம் கீழ்ப்படிஞ்சான், இதில் உள்ளபடிலாம் கீழ்ப்படிஞ்சிட்டேன், அதில் என்ன இருக்குது, பாதி தான் இருக்குது, பாதி இல்லை. ஏன் அது முடியாது? நான் முதல்ல கிழிச்சு போட்டேன். நான் ஆண்டவர் என்ன சொல்வார், நான் சொன்ன வார்த்தைக்கு நீ முழுவதுமாக கீழ்ப்படிஞ்சா இல்லை. அதான் இந்த ஆளுகளை பார்த்து சொல்கிறாரு, நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோமே, அற்புதங்களை செய்தோமே, உங்களுடைய நாமத்தினால தான் நாங்கள் எல்லாத்தையும் செஞ்சோம், பிசாசுகளை துரத்தினோம், எல்லாம் செஞ்சோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆமாப்பா நீ பாதி செஞ்சான்னு கூட சொல்ல, அவர் நீ அக்கிரம செய்யக்காரனே என்னை விட்டு அகன்றுவோனே, யாருன்னு எனக்கு தெரியாது போன்ட்டார். நம்மளை பார்த்து அப்படி சொல்லாதபடி இருக்கணும்னு சொன்னால் நம்மளை தாழ்த்துவருமையானவர்களே, விசுவாசிப்போம். என்னால் இது கூடாதான், தேவனால் எல்லாம் கூடும். தேவன் நமக்கு உதவி செய்கிறேங்கிறார். பயப்படாதே சிறுமந்தையே, இந்த ராஜ்யத்தை உனக்கு கொடுக்கறதுக்கு உன்னுடைய பிதா பிரியமாக இருக்கிறார். இந்த ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு நம்முடைய தகப்பன் பிதா பிரியமாக இருக்கிறார். அப்போ அவர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். நான் பாதியை மட்டும் செஞ்சுட்டு எனக்கு இது போதும் நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. நாம் முழுவதுமாக கீழ்ப்படி ஆயத்தமாக இருக்கணும். முடியலைன்னா விழுந்துட்டோமா பரவாயில்ல, ஆண்டவர் நமக்கு மன்னிக்கிறதுக்கும் உதவி செய்கிறதுக்கும் அவர் இரக்கமாக தான் இருக்கிறாரு. ஆனால் மறுபடியும் விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து எப்படியாவது நான் முழுவதுமாக ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சிருங்கிறதுல தான் பிரயாசப்படணுமே தவிர, நாம் ஒரு ஸ்டேஜில் போதும் இதுக்கு மேலெல்லாம் என்னால் ஓட முடியாது, கொடுக்குறத கொடுங்க, ஏதாவது குறை இருந்துச்சுன்னா கழிச்சிட்டு மிச்சத்தை கொடுங்க, 100% போடாட்டா பரவாயில்ல, என்னத்தையும் ஒரு 45 போட்டு பாஸ் பண்ணி விடுங்க அப்படிங்கிற வேலையெல்லாம் இங்கே கிடையாது. நம்முடைய திராணி என்னென்னு அவருக்கு தெரியும், நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் பவர், நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி என்னென்னு அவருக்கு தெரியும்.
எனவே திராணிக்கு மிஞ்சி ஒருவரையும் தேவன் சோதிக்கவே மாட்டார், சோதனை அனுபவிக்க மாட்டார். ஒரு சோதனை நமக்கு அனுமதிக்கிறார்னா நமக்கு திராணி இருக்குன்னு அவருக்கு தெரியும். நாமளாம் வந்து திராணி இல்லை, என்னால் முடியாது அப்படின்லாம் ஓடக்கூடாது. அது அவிசுவாசம். தேவன் என்ன சொல்கிறாருன்னா உன்னால் முடியும். அதனால தான் பவுல் சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் இருக்குன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதனால் அருமையானவர்களே, நாம் விசுவாசிப்போம். ஏதாவது கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் நம்ம பாதியாக கீழ்ப்படிஞ்சிட்டு பாதியை வந்து இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நம்ம ஒதுக்கிட்டோம்னா நம்ம மனம் திரும்புவோம். ஆண்டவரே என்னால் முடியலைன்னு நான் அவிசுவாசமாக நான் விட்டுட்டேன், கோவப்படாமல் வாழணும்னு நினைக்கிறேன், ஆனால் கோவப்படாமல் கொஞ்சம் முயற்சி பண்ணுறேன், முடியலை, இப்போ நான் வந்து மறுபடியும் அதை விட்டுட்டேன், இதெல்லாம் நம்மளால் முடியாது விட்டுருவான். இச்சையினால் சோதிக்கப்படுறேன், இச்சையில் நான் விழுந்துடாதபடிக்கு நான் பிரயாசப்படுறேன், கொஞ்சம் ஜெயிச்சிட்டேன் போதும், வெளியில் நான் விபச்சாரம் செய்யலை, உள்ளே தானே இருக்குது போயிட்டு போகுது அப்படின்னு விட்டுறீங்க நினைக்கக்கூடாது. தேவன் முழுவதுமாக அழிச்சிடணும். ஒரு ஆடு மாடு மிருகம் எல்லாத்தையும் அழிச்சிடணும். ஒன்றே நீ தப்ப விடக்கூடாதுன்னா ஒன்றையும் தப்ப விடக்கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம்? எந்த பாவத்தையும் தப்ப விடக்கூடாது, எல்லாத்தையும் நம்ம ஜெயிக்கணும். ஆனால் என்னால் முடியலையே, நான் பலன் தர்றப்பா, உன்னால் முடியாதுதான் எனக்கு தெரியும், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பலன் தருவேன், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்கிற பாடம். என்ன அருமையானவர்களே, ஒரு தீர்மானம் எடுப்போம். நம்ம சோர்ந்து போயிட வேண்டாம், அவிசுவாசமாக என்னால் முடியாதுன்னு பாதியை விட்டுட்டு பாதியை மட்டும் தொங்கிட்டு இருக்க வேண்டாம். முழுவதுமாக நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படின்னு பிரயாசப்படுங்க. தேவன் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வார், எனக்கு உதவி செய்வார், உங்களுக்கு உதவி செய்வார். நம்ம யாருமே இன்னும் தேறிடல, நானும் தேரலை, விசுவாசத்தோடு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், விழுந்தாலும் எழுந்திருக்கிறேன். அதனால் நீங்களும் சில பாவங்களை விழுந்துட்டீங்களா, பரவாயில்ல, எழுந்துருங்க. நீங்கள் வந்து நம்பிக்கை இல்லாமல் அதை ஒமிட் பண்ணிடக்கூடாது. அவ்வளோதான், இதெல்லாம் என்னால் முடியாதுன்னு விட்டுறக்கூடாது. முடியாதனால பரவாயில்ல, டியூஷன் வச்சு கொடுக்குறாங்கல்ல பிள்ளைகளுக்கு, அது மாதிரி தான் நம்ம மறுபடியும் போவோம். ஆண்டவரே என்னால் முடியலை, நான் விழுகிறேன், பரவாயில்ல, நீ எழுந்துரு. எத்தனை முறை பிள்ளைகள் விழுந்தாலும் நாம் என்கரேஜ் பண்ணுறோமா டிஸ்கரேஜ் பண்ணுறோமா, அப்படி தான் நம்ம தகப்பன்ருக்கார். எத்தனை முறை விழுந்தாலும் பரவாயில்ல. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கும், 7 முறைங்கிறது எத்தனை முறைன்னு அர்த்தம். 7 முறை விழுந்தாலும் பரவாயில்ல, எத்தனை முறை விழுந்தாலும் பரவாயில்ல, நீ எழுந்திருச்சிரு, நான் உனக்கு உதவியாக இருக்கிறேன். அவர் நமக்கு உதவியாக கை கொடுக்கிற தேவன். எனவே அருமையானவர்களே, வாலிபர்களுக்கு நான் விசேஷமாக சொல்கிறேன், நீங்கள் வந்து அதிகமான காரியங்களில் சோதிக்கப்படுவீங்க. நண்பர்கள் மூலமாக சோதிக்கப்படுவீங்க. இன்றைக்கெல்லாம் மீடியாக்கள் மூலமாக, வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, இன்னும் என்னென்னமோ வந்துருச்சு, நீங்கள் அதிகமாக சோதிக்கப்பட முடியும். ஆனால் அதுக்காக உங்களுடைய ஸ்டாண்டர்டை மாற்றிக்கிடாதீங்க. இதுதான் என்னால் முடியும், ஏற்றுக்கிடுங்க, இல்லாட்டி போங்க, அப்படி போயிடாதீங்க. ஒருவராயும் கெட்டு போக தேவனுடைய சித்தமே இல்லை. நீங்கள் எழுந்துருங்க, நான் தேறிட்டேன்னு நினச்சிடாதீங்க. நீங்களாம் வந்து அந்த சவுல் சொன்னது போல் நான் தேறிட்டேன், நீங்கள் சொன்ன எல்லா கட்டளையும் முடிச்சிட்டேன், அவ்வளோதான், இனியாவே வரப்போகிறான், ராஜாவை அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டேன், அவனை அழிக்கணும், அவனுடைய வாடை கூட உனக்கு வரக்கூடாதுன்னு அர்த்தம். ஏன்னா இன்றைக்கி கிருமி எல்லாம் பாருங்கள், சில கிருமிகள் வந்து காற்றினால் பரவும், சில இது நீர்னால் பரவும். அதனால தேவன் என்ன சொல்கிறார், அதை கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணுன்னா கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணணும். நான் வந்து அவன் ராஜாவை பிடிச்சிட்டு வந்தேன்னாக்கா அவன் மூச்சு காட்டு கூட உன்னை கொண்டுரும். ஏன்னா அவ்வளோ கொடிய விஷயம் அங்கே இருக்குது, அது நமக்கு தெரியாது. அதனால தான் தேவனை அழிக்க சொல்கிறாரு. தேவனே வந்து நம்ம இரக்கமில்லாத ஒரு போலவும் நம்ம ரொம்ப இரக்கமுள்ள ஒரு போல நினைக்கக்கூடாது. தேவன் இரக்கமுள்ள தேவன், அவரே சொல்கிறார் அதை அழிச்சிரு அப்படின்னா அதை அழிச்சிடணும், அவ்வளோதான். அதனால் பாவத்தினுடைய ஒவ்வொரு ஆணி வேரையும் நம்ம வேரோடு பிடுங்கி எறிகிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிப்போம், முயற்சி செய்வோம், விழுந்தாலும் எழுந்திருப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் நம் பக்கத்திலே இருக்கிறார். அவருக்கு நமக்கு துணையாக நமக்கு பரிசுத்த ஆவியையும் அவருடைய பலனையும் கிருபையும் தருவார். அதனால் அடைந்தாயிற்று அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து நம்ம விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய இரக்கத்துக்காக கெஞ்சுவோம், விழுந்தாலும் எழுந்திருப்போம். விழுந்தா அவ்வளோதான் ஆண்டவர் சொல்லவே இல்லை, நீ எத்தனை முறை விழுந்தாலும் பரவாயில்ல, எழுந்திருந்தா சொல்கிறார். அதனால் நீங்கள் பார்சியலாக, அதாவது பகுதியாக கீழ்ப்படிஞ்சிட்டு மீதியை விட்டுறாதீங்க. நீங்கள் விட்ட பகுதியெல்லாம் மறுபடியும் எடுத்துப்ப கை கொள்றதுக்கு பிரயாசப்படுங்க. நாம் கண்டிப்பாக ஆண்டவரை நம்புவோம். நம்ம அழைத்தவர் உண்மையுள்ளவர், நம்மளால் முடியாட்டாலும் அவர் அப்படியே செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென்.